ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சங்க இலக்கியத்தில் பட்டி மண்டபம் தொடர்பான செய்திகள். சரிங்களா? இந்த பட்டி மண்டபம் என்ற வார்த்தையிலிருந்து தான் பட்டி மன்றம் என்ற வார்த்தை வந்து இப்போ வழக்கத்தில் இருக்குது. சரிங்களா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். மகத நாட்டு வான்வாய் வேந்தன் பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இதில் இந்த வேந்தன்ற வார்த்தையை கவனிங்களேன். இந்த வேந்தன்ற வார்த்தை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிலப்பதிகாரம்னு ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் வேந்தன் தான் வந்து ஒரு தவறான டிசிஷன் கொடுத்துருப்பார். சரிங்களா? நீங்கள் அதை அப்படியே வந்து லிங்க் பண்ணி இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமின்னு மணிமேகலையில் சொல்லியிருக்கு. சரிங்களா? அடுத்து பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை அப்படின்னு திருவாசகத்தில் அந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? திருவாசகம் வந்து போற்றி போற்றி அப்படின்னு தான் வந்து முடியும் இந்த பாடல்கள்லாம். சரிங்களா? ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி போற்றின்னு போவோம். ஸோ நீங்கள் வந்து போற்றி போற்றி இங்கே ஏற்றி ஏற்றி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பன்னரும் கலைதெறி பட்டி மண்டபம், இது எதில் சொல்லியிருக்குன்னா கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கு. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கம்பர் வந்து அவருடைய கவிதைகள் வந்து கலை நயத்துடனும் இருக்கும், இலக்கிய நயத்துடனும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கலைன்னு வந்துச்சுன்னா கம்பராமாயணம் ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ.